வெல்கம் டு மேஜிசை. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்னு சொல்லி ஒரு பர்கர் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ பர்கர் ஷாப்புக்குள்ளே போக போகிறோம். ஓகே, நம்ம போனால் பரவாயில்ல. இங்கே வெரைட்டிஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கடைக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ கடையில் எப்படி பர்கர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ எடுப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பர்கர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அதே பர்கர் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பர்கரில் அந்த 1 டன் பர்கர் இருக்குல்ல, அது ஹாட் அண்ட் கிறிஸ்பி தான். அது எப்படி பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறேன். சரி, ஓகே. சும்மா எப்படி போகிறேன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹாட் கிறிஸ்பி பர்கர் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ஸ்டார் பர்கர் ஷாப் பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வந்து நம்ம கேட்கலாம் மாஸ்டர்கிட்ட எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்னது, என்ன மாவுது? நம்ம பிரான்ச்சில் தருவாங்க. இது அதுவே மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளேவர் எல்லாமே அதிலே இருக்கும். நம்ம சால்ட் எதுவுமே போட தேவையில்ல. ஆல்ரெடி அங்கேயே நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மாவாக வரும். ஓகே ஓகே. நம்ம வெறும் ப்ரெட்டிங் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலையாக இருக்கும். ப்ரெட்டிங். இப்போ என்ன பண்ணுறீங்க? அது அது மீட்டே அந்த ப்ரெட்டிங் பண்ணணும் நம்ம. ஓகே ஓகே. ஹாட் அண்ட் கிறிஸ்பி பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கோசம் ப்ரெட்டிங் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ அது க்ளீன் பண்ணுறீங்களா? இல்லை, டிப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே. நம்மளுக்கு க்ரம்ஸ் வரத்துக்கு டிப் பண்ணால் தான் நம்மளுக்கு க்ரம் கிடைக்கும். ஓகே. ஸோ எண்ணெய்க்குள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா பொரிக்கிறாங்க. பொரிக்கிறதுனா சரிங்களா? பொரிக்கணும். ஃப்ரை பண்ணணும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம். அந்த மாவு என்ன மாவு? மைதா மாவா? அது நம்ம பிரான்ச்சில் மிக்ஸ் பண்ணி வரும். எல்லாம் மிக்சடு மாவு. சால்ட்டு, ஸ்பைசஸ்ஸு எல்லாமே மிக்சடாக இருக்கும் அதில். ஆமாம். ரெடிமேடாகவே அது கிடைக்கும்ல? இல்லை, நம்ம பிரான்ச்சஸ் மட்டும் கிடைக்கும். ஒரு பிரான்ச் வெளியில் எங்கேயும் கிடைக்காது. கிடைக்கும். ஓகே. போய் சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே டேஸ்ட் இருக்கும். எங்கே போய் சாப்பிட்டாலும் நீங்கள். ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு பர்கர் ஷாப் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஃபார்மில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமாம், யூனிக்கான டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக. ஆமாம். நம்ம பிரான்ச்சஸுக்கு இந்த டேஸ்ட்டு தான் நீங்கள் எங்கே போய் சாப்பிட்டாலும். ஓகே ஓகே. ஓகே, இந்த டைமிங்கில் நம்ம இது பண்ணிக்கலாமா? சரி. பண்ணு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்க. இன்னொரு சைடு இதே டைமில் பார்த்தீங்கன்னா பன் வந்து பேரலாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ பன் எப்படி ரெடி பண்ணுறாங்களே பார்ப்போம். ஸோ பன்னு மசாலா சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பன்னு வந்து எடுக்க போகிறாங்க. பன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ பண்ணை வந்து ரெண்டாவது கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பிரான்ச்சில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. இது என்னென்ன? இது மைனஸ் ஒயிட் மைனஸ். ஓகே ஓகே.
ஓகே ஒயிட் மைனஸே பார்த்தீங்கன்னா பயங்கர டிசைனிங்காக வந்து போடுறாரு. அடுத்தது ஆனியன் வைக்கணும். ஆனியன் ஓகே. அடுத்தது கேப்சிகம். கேப்சிகம் ஓகே. அவ்வளோதான் பேட்டி எடுத்து ரெடி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோனில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சா செகண்ட்ஸ் வச்சா சரியாயிடும். ஓகே. இது மட்டும் தானே அந்த மசாலா வேறு ஏதாவது போடுவீங்களா? ஸ்பைசஸ் மேலே லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா ஓகே. அவ்வளோதான் நம்மளுக்கு எவ்வளோ டிசைன். ஓகே ஓகே. ஸோ இது கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பர்கருக்கு தேவையான ஐட்டங்கள் அது போக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குற போர்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு குக்கிங் டைம் இருக்குது. இப்போ பர்கருக்கு, ரோல்ஸுக்கு, அதுமாதிரி மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குக்கிங் டைம் இருக்குது. அந்த டைமிங் பார்த்திங்கன்னா இந்த இது கீழே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடங்களும் வந்து குக்கிங் டைம் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ டைம் செட் பண்ணிட்டு அவ்வளோ நேரம் வந்து கரெக்டாக வந்து அதை பொரிக்கிறாங்க. அந்த டைமிங் முடிஞ்ச கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா அது பாயில் ஆயிடுது. ஓகே. ஸோ அதில் பொரிச்சது பார்த்திங்கன்னா பொரிச்சது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து இப்போ பர்கருக்குள்ளே வைக்கிறாங்க. அவ்வளோதான். அதை எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க ஸோ பர்கரு, மைனஸு, வெங்காயம், கேப்சிகன் அது போல் அந்த பொரிச்சது ஸோ எல்லாம் எடுத்து இப்போ மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கிறாங்க. ஆல்ரெடி மைக்ரோவேவ் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு இப்போ பர்கர் வைக்கிறாங்க. எவ்வளோ நேரம் அது 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ் ஓகே. ஸோ 30 செகண்ட்ஸ் வச்சாலே போதும். ஸோ பர்கர் வந்து நீங்கள் மைக்ரோவேவில் பார்க்கலாம். நீங்கள் 30 செகண்ட்ஸ் வச்சாலே போதும். ஸோ நல்லா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ முடிஞ்சுது. 30 செகண்ட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பர்கர் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்கர் வந்துருச்சு. ஓகே. ஸோ பர்கரோட பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் பாக்கெட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க 5 ஸ்டார்னால அவங்க கம்பெனியோட இது ஸ்பெசிஃபிக்காக தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பர்கர் பேர் என்ன? ஹாட் அண்ட் கிறிஸ்பி பர்கர். ஹாட் அண்ட் கிறிஸ்பி பர்கர். ஸோ ஹாட் அண்ட் கிறிஸ்பி பர்கர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சாப்பிடுவோம்.